بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد في سكون الليل أدعو في سجودي والدجى حولي سواد في سوادي يا رؤوفا يا رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي يا سميعا يا مجيبا يا عظيما اهدني يا خالق السبع الشداد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்வும் வணக்கமும் என்ற தலைப்பிலே உரையாற்றுமாறு என்னை வேண்டியிருக்கிறார்கள். இந்த வாழ்வும் வணக்கமும் என்ற தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் உள்ள இன்றைக்கு மனிதனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன நோக்கம், என்ன குறிக்கோள் என்று மிக விரிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு கையடக்க தொலைபேசி ஒன்று இருக்கிறது. அந்த கையடக்க தொலைபேசியினுடைய உற்பத்தியாளர் அதை செய்த நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த கையடக்க தொலைபேசியின் ஊடாக நாம் எல்லாம் பேச வேண்டும், நம்முடைய தகவல்களை பிறருக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அதை செய்திருக்கிறார். அந்த நோக்கம் எது வரைக்கும் அந்த தொலைபேசியின் ஊடாக நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அது வரைக்கும் அந்த தொலைபேசியை அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்வோம். எப்பொழுது அந்த தொலைபேசி நாம் இன்னொருவரோடு உரையாட முடியாமல் போகிறதோ, இன்னொருவரோடு எங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியாமல் போகிறதோ, அந்த தொலைபேசியை நாங்கள் எங்களுடைய பாக்கெட்டில் இருந்து எடுத்து வெளியே வீசிடுவோம், அல்லது வீட்டில் வச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அதால பிரயோசனம் இல்லை என்று நமக்கு விளங்குது. இது போல ஒரு வாகனத்தை இந்த உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதன்
அந்த வாகனத்தின் ஊடாக என்ன நோக்கம் என்று சொன்னால், அந்த வாகனத்தை நம்ம பயன்படுத்தணும், பயணங்கள்ல பிரயாணங்கள்ல நம்ம கொண்டு போகணும், அதுல நமக்கு அந்த வாகனங்கள் உதவியா இருக்கணும் என்கிற நோக்கத்தில் தான் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. எப்ப அந்த நோக்கம் நிறைவேறுகிறதோ அது வரைக்கும் அந்த வாகனத்துக்கு மரியாதையும் மதிப்பும் இருக்கும். அதை வாங்குறதுல மக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள். அதனுடைய விலைகள் உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஆனால் அந்த வாகனத்தினுடைய பெருமதி மிக உயர்வாக இருக்கிறது. ஆனால் அந்த வாகனத்தை நம்மளால பயன்படுத்த முடியல, அல்லது அதை கொண்டு நம்ம பிரயாணம் செய்ய முடியலன்னு சொன்னால் அந்த வாகனத்தை நம்ம வாங்க மாட்டோம். ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட அழகான ஒரு கார் இருக்கிறது, அந்த காரை நான் 50 லட்சத்துக்கு கொடுக்க இருக்கிறேன், உங்களை யாராவது வாங்குவீங்களா என்று கேட்கிறார். நம்ம எல்லோரும் அந்த காரை வாங்கணும்னு சொல்லி ஓடுறோம். ஓடி போய்த்து பார்க்கிறோம், அந்த கார்ல உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அவர் சொல்றார். இந்த கார் இப்படி இப்படி இருக்கிறது, இதற்கு இத்தனை டயர்கள் இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லி போட்டு சொல்றாரு. இந்த கார்ல நம்ம பயணம் செய்ய மட்டும் முடியாது என்று சொன்னால் அந்த காரை நம்ம யாராவது வாங்குவோமா? நம்ம யாரும் வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டோம் தெரியுமா? அந்த காரால பிரயோசனம் இல்லைன்னு நமக்கு தெரியுது. அப்படியாக இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். மனித சமுதாயத்தினுடைய நோக்கம் எப்படி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் இந்த உலகத்து தேவைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் நோக்கம் இருக்கிறதோ, அது கிடைக்காத பொழுது அந்த பொருளுக்கு மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போகிறதோ, அதே போல அல்லாஹு தஆலா ஒரு நோக்கத்தில் நம்மை படைத்திருக்கிறான். அந்த நோக்கம் நிறைவேறாத பொழுது நம்மட வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. அப்ப நம்மட அல்லாஹு தஆலா நம்மட படைத்திருக்கின்ற நோக்கம் என்ன தெரியுமா? அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்மை படைத்திருக்கிறான். வாழ்வும் வணக்கமும் என்ற தலைப்பில் நான் அந்த செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வாழ்வும் வணக்கமும் என்றால் நம்ம எல்லாம் யோசிப்போம் என்ன தெரியுமா? வாழ்வு முழுக்க எப்படி வணக்கமாக நம்ம ஆக்கிக்கொள்றது? பள்ளிக்குள் இருக்கிற பொழுது நம்ம வணக்கத்தோடு இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். எப்படி உரையாடுகிறோம் தெரியுமா? நாம தொழ ஆரம்பிச்ச தக்பீர்ல இருந்து நம்ம ஓதுற ஒவ்வொரு கிராத்துகளும் ஒவ்வொரு திக்ருகளும் ஔராதுகளும் இறைவனோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிறோம். அகிலத்தாரின் இரட்சகனே அல்லாஹ்வை என்று அழைக்கின்றோம். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிறோம். அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையோடு என்கிறோம். எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்றெல்லாம் அவனிடத்திலே நாங்கள் நேரடியாக பிரார்த்திக்கிறோம். அப்படி பிரார்த்திக்கிற பொழுது அவனோடு உரையாடி கொண்டிருக்கின்ற நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பள்ளியை விட்டு வெளியே போய்த்தோம்னு சொன்னால் நம்மள்கிட்ட வணக்கம் இல்லாமல் போகிறது. பள்ளியை விட்டு வெளியே போய்த்தோம்னு சொன்னால் நம்ம முஸ்லிமா என்று எண்ணுகின்ற அளவுக்கு, சந்தேகம் கொள்கிற அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் மாற்றம் அடைந்திருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வாழ்வும் வணக்கமும் என்ற தலைப்பிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு உம்மத்துக்கும் நாங்கள் ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அனியபுதுல்லா, அந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வை வணங்குவதன்பால் அந்த சமுதாயத்தை அந்த தூதர் அழைக்கிறார். இரண்டாவது கடமை என்ன தெரியுமா? வஜித்தனிபுத் தாகூத், ஷைத்தானை வழிபடுவதை விட்டும் அந்த சமுதாயத்தை தடுக்கிற ஒரு தூதரை ஒவ்வொரு சமுதாயத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறான். அந்த ரசூல் வணக்க வழிபாடுகளின்பால் அழைக்கிறார். அதே போல சைத்தானியத்தின்பால் செல்வதை விட்டு அந்த ரசூல் நம்மை தடுக்கிறார். இப்படி எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா வணக்க வழிபாடு, அவருடைய வாழ்க்கையை வணக்கமாக மாற்ற வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ரசூல்மார்களை தூதர்களை அனுப்பியிருக்கிறான். அப்படி அனுப்பிய சமுதாயமாகத்தான் நாமும் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட கால வரலாற்றில் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், அது பள்ளிவாசலுக்குள் மாத்திரம் வாழ்கின்ற வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் நமக்கு பயிற்றுவிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதன் பள்ளிக்குள் இருக்கிற பொழுது எப்படி முஸ்லீமாக இருக்க முடிகிறதோ, எப்படி வணக்கத்தோடு அவன் பள்ளிக்குள் இருக்க முடிகிறதோ, அதே போல அவன் தன்னுடைய வீட்டில் குடும்பத்தோடு இருக்கிற பொழுது அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவன் தன்னுடைய வியாபார ஸ்தலங்களில் வியாபாரம் செய்கிற பொழுது அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவன் பாடசாலையில் நண்பர்களோடு கல்வி கற்கிற பொழுது முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவன் தன்னுடைய தொழில் துறைகளிலே வியாபாரத்திலே அவனுடைய தொழில் முயற்சிகளிலே அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். பாதை ஓரங்களிலே
கடை தெருக்களிலே நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, விளையாட்டு மைதானங்களிலே திடல்களிலே விளையாடி கொண்டிருக்கிற பொழுதும் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த நடைமுறைகள் எப்பொழுது நம்மை விட்டு இல்லாமல் போகிறதோ, எப்பொழுது நம்மை விட்டு தூரமாக போகிறதோ, அப்பொழுது நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள சரியான முறையில் இல்லாமல் நாங்கள் வெளியே செல்வதற்கு பார்க்கிறோம். எனவேதான் வாழ்க்கையும் வணக்கமும் என்ற தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்புக்குள்ள நான் சில செய்திகளை சொல்வேன். அந்த செய்திகள் சில பொழுது உங்களுக்கு கேள்விப்பட்ட பழைய செய்திகளாக இருக்கும். ஆனால் அதை நம்ம எல்லோரும் தெரிந்து வச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துகிறோமா? அதை நடைமுறைப்படுத்தாதால நம்மளோட வாழ்க்கையில என்ன நஷ்டத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம்? அதை நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எத்தகைய பயன்களை அந்த விஷயங்களின் ஊடாக நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்கிற செய்தியை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம எல்லோருமே இப்ப பள்ளிக்குள்ள இருக்கிறோம். நம்ம பள்ளிக்குள்ள இருக்கிற பொழுது ஷைத்தான் நம்ம விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறான். நம்ம ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மை படைத்த அந்த இறைவனோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஷைத்தான் வந்தாலே நம்ம விரட்டுவோம். அப்படியான ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இந்த இடத்துல மார்க்க உபன்யாசத்தை வேற கேட்கிறோம். கேட்கிற பொழுது நமக்கு ஈமான் கொஞ்சம் அதிகரிக்கிறது. மார்க்க விஷயங்களை சொல்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறைகளை பொன்மொழிகளை கேட்கிற பொழுது நம்மளுக்கு ஈமான் கொஞ்சம் அதிகரிக்கிறது. ஆனால் நம்ம பள்ளியை விட்டு வெளியே போய்த்தோம்னு சொன்னால், அல்லது கடை தெருக்களுக்கு போய்த்தோம்னு சொன்னால், அல்லது குடும்பத்தில் நம்ம போய்த்தோம்னு சொன்னால், நம்மள அந்த ஈமான் கொஞ்சம் குறைவடைஞ்சு நம்ம ஆட்டம் காண செல்கிற அளவுக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்ப நம்ம எல்லாருமே பள்ளியை விட்டு வெளியே போகிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. நம்ம பள்ளியை விட்டு வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் நம்ம எல்லோரும் என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? நம்மட வீட்டுக்குள்ள போனா அது நம்மட வீடு, எனவே நம்ம எப்படி வேணாலும் போகலாம் என்று யோசிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையின் பிரகாரம் நம்மட வீட்டுக்குள்ள நம்ம நுழைந்தால், நம்மட வீட்டுக்குள்ள நம்ம நுழைகிற பொழுது என்ன பெருமைகள் கிடைக்கிறது தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள போறீங்களா, வீட்டுல உள்ள ஆட்களுக்கு சலாம் சொல்லிட்டு போங்க. சில டைம்ல வீட்டுல யாரும் இல்லாமல் இருப்பாங்க, நம்ம மட்டும்தான் போவோம். ஒரு ஹதீஸ்ல வருது, ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா தஹியத்துக்கும், அந்த சலாம் இருக்குதானே அது உங்களோட வாழ்த்து, அதுதான் உங்களுக்குரிய வாழ்த்து செய்தி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்ம வீட்டுக்குள்ள போற பொழுது நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா? அது நம்மட வீடு தானே, நம்ம ஏன் சலாம் சொல்லணும்? அது நம்மட, அங்க இருக்கிறது யாரு? நம்மட மனைவி, அங்க இருக்கிறவர்கள் நம்மட பிள்ளைகள், எனவே நம்ம சலாம் சொல்ல தேவையில்லை என்று நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம சலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள போனோம்னு சொன்னால் நம்மளால இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க வீட்டுக்குள்ள போறீங்களா, வீட்டுக்குள்ள போற பொழுது ஒரு துஆவை சொல்லி தராங்க. அந்த துஆவை நீங்க அழகாக ஓதுங்க. அந்த துஆவை ஓதுனீங்கன்னு சொன்னால் என்ன பெருமை தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. ஒரு சின்ன துஆ. என்ன? யா அல்லாஹ், உன்னுடைய பேரை கொண்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள போறோம், உன்னுடைய பேரை கொண்டு தான் வெளியாகிறோம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் தான் தவக்குல் வைக்கிறோம். ஒரு சின்ன பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நம்ம சொல்லிட்டு போனோம்னு சொன்னால் அதால என்ன கிடைக்கும் தெரியுமா? நமக்கு நம்மை விட்டு ஷைத்தான் தூர விலகி விடுகிறான். எப்ப இந்த பிரார்த்தனையை ஓதாம நம்ம வீட்டுக்குள்ள போறோமோ, நம்மோட சேர்ந்து ஷைத்தானும் வீட்டுக்குள்ள வாரான். நம்மோட சேர்ந்து ஷைத்தான் வீட்டுக்குள்ள வந்தால் அவன் அடுத்த கட்டம் என்ன செய்வான் தெரியுமா? நம்ம எல்லோருமே இஷாத்தை விட்டு போகிறோம், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், நமக்கு அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நம்ம வணக்கத்தை நிறைவேற்றி விட்டோம் என்கிற நினைப்பு நமக்கு இருக்கும். அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால் நம்ம சாப்பிட போறோம். நம்ம ஷைத்தான வீட்டுக்குள்ள கூட்டி போய்தானே, ஷைத்தான வீட்டுக்குள்ள வச்சுக்கிற நாங்கள் சாப்பிடுகிற சகல்ல மனைவி நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க. வச்சன்னு சொன்னா அந்த சகல்ல ஷைத்தான் தான் சாப்பிடுவான். ஏன் சாப்பிடுறான் தெரியுமா? நம்ம கூட்டிட்டு போனது நம்மள மட்டுமில்ல, நம்மட பிள்ளைய மட்டுமில்ல, ஷைத்தானை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய்க்கிறோம். ஷைத்தானை நம்ம எப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோமோ அப்ப ஷைத்தானை விருந்தாளியாக நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சி தங்க வச்சு சாப்பாடு கொடுக்க போறோம். நம்ம இப்போ சாப்பாடு கொடுக்க போனால் யார் விருந்தாளி? இந்த உலகத்திலேயே முஸ்லிம்களை வழிகெடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒருத்தனை
நம்மட வீட்டினுடைய விருந்தாளியாக நம்ம இஷா தொழுது விட்டு பயான வேற கேட்டுட்டு அழைச்சிக்கிட்டு போறோம். அப்படி அழைச்சிட்டு போனோம்னு சொன்னால் நம்மட சகல்ல ஷைத்தான் சாப்பிடுவான். ஷைத்தான் நம்மட சகல்ல சாப்பிட்டான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிற பொழுது பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வுடைய பெயரை ஞாபகப்படுத்தி சாப்பிடுங்கள். பிஸ்மில்லா என்ற அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றதா இருந்தா நம்மோட ஷைத்தான் இருந்தா நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் தெரியுமா? ஷைத்தான் நம்மளுக்கு பிஸ்மில்லா சொல்றத மறக்கடிச்சிருவான். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறத ஷைத்தான் மறக்கடிச்சு போடுவான். மறக்கடிச்சு போட்டேன்னு சொன்னால் நம்மால பிஸ்மி சொல்ல முடியாமல் போகும். எப்ப நம்ம பிஸ்மி சொல்ல முடியாமல் போகிறதோ அப்ப சகல்ல ஷைத்தான் வந்துருவான். அவன் சும்மா வரமாட்டான். எப்படி வருவான் தெரியுமா? தோழர்களையும் அழைச்சிட்டு வருவான். அழைச்சி விட்டு வாருங்கள், இந்த ஆள் வீட்டுக்குள்ள போற பொழுது துஆ ஓதல்ல, சாப்பிடுகிற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லல, அவருக்கு நம்மளுக்கு சாப்பாடும் கிடைச்சிட்டு தங்குமிட வசதியும் கிடைச்சு விட்டதுன்னு சொல்லி ஷைத்தான் கூட்டாளி மாற எல்லாம் கூப்பிட்டு சகல்ல வச்சிருவான். சகல்ல வச்சு அங்க என்ன நடக்கும் தெரியுமா? சில வீடுகள்ல எப்பயுமே கணவனுக்கு மனைவிக்கு சாப்பாடு டைம்ல சண்டை. ஏன் சண்டை வர தெரியுமா? ஷைத்தான் சும்மா சாப்பிட மாட்டான். மாப்பிள்ளை மைண்ட்ல ஒரு குழப்பத்தை போடுவான். என்ன குழப்பம் தெரியுமா? அவர் ருசிச்சு பாப்பாரு, வளமைக்கு மாற்றமாக சோத்துல கொஞ்சம் உப்பு அதிகமான மாதிரி விளங்கும். அவருக்கு உப்பு அதிகமா இருக்காது, ஆனால் விளங்கும். அவருக்கு சோத்துல கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்குது. ஒன்ற மனைவியை கொஞ்சம் ஏசுன்னு ஷைத்தான் சொல்லுவான். அல்லது சொல்லுவான், கறிக்குள்ள ஒரு தலைமுடி கிடக்கிறது, ஒன்ற மனைவிக்கு ஏசு அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்லுவான். இது ஷைத்தான் போடக்கூடிய ஊசலாட்டம். கணவன் சும்மா இருப்பாரா? ஷைத்தான் அப்படி பேசின உடனே சொன்ன உடனே கணவன் மனைவிக்கு ஏச ஆரம்பிப்பார். என்ன பேசுவார் தெரியுமா? உன்னை கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆயிட்டு இன்னும் அளவா உப்பு போட்டு சோறாக்க தெரியல, இன்னும் சோத்த கொலையாம ஆக்க தெரியல, இன்னும் கறிக்குள்ள தலைமுடிதான் இருக்குது, என்னத்துக்கு தான் உன்னை கல்யாணம் முடிச்சனோன்னு சொல்லி மாப்புள்ள மனைவிக்கு ஏசுவார். ஏசுனா மனைவி சும்மா இருப்பாளா? இப்ப வீட்டுக்குள்ள ஷைத்தான் இருக்கிறான் தானே, அவன் மனைவிட்ட வேற சொல்லுவான். எப்படி தெரியுமா? என்ன நீ மட்டும் சும்மா இருக்கிறா, உன்னுடைய மாப்பிள்ளை எப்ப வேணாலும் இப்படித்தான் ஏசுகிறார், நீயும் ஏசு என்று சொல்லி மனைவிக்கு சொல்லுவான் ஷைத்தான். மனைவிக்கு சொன்ன உடனே மனைவி என்ன செய்வா தெரியுமா? அவ இதுக்கு பதில் சொல்லுவா, நீங்க காலையில 6 மணிக்கு போவீங்க, பின்னால 6 மணிக்கு தான் வருவீங்க, இதுக்குள்ள நாங்க சோறு ஆக்கணும், உங்களோட பிள்ளைகளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், உங்களோட உடுப்பையும் கழுவணும், இதுக்குள்ள வேற சோறு ருசி இல்லைன்னு ஏசுறீங்களான்னு சொல்லி மனைவி கணவனுக்கு ஏசுவா. இதவன் நம்ம சாப்பாடு டைம்ல எல்லா பெரும்பான்மையான ஊடுகளை நம்ம பாக்குறோமா இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? இது நம்ம சகல்ல வச்சுக்கிறது பெரிய நானா யாரு? ஷைத்தான சகல்ல வச்சுக்கிறோம். இப்லீஸ சகல்ல வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் அவன் நமக்கும் நம்முடைய மனைவிக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்துகிறான். சில வீடுகளை நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் தெரியுமா? சம்பளம் 60,000 ரூபாய் இருக்கும். மாப்பிள்ளையும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தரா இருப்பாரு, மனைவியும் அரசாங்க உத்தியோகத்தரா இருப்பா. ஆனா அந்த வீட்டுல பரக்கத் இல்ல. எப்ப கேட்டாலும் எவ்வளவு சல்லி வந்தாலும் போதாது ஹசரத், எங்களுக்கு பரக்கத்தை இல்லாம இருக்குது, என்னன்னு தெரியல, சாப்பாடும் போத மாட்டேங்குது வீடுகள்ல. சில வீட்டுல கடைசியாக டியூஷனுக்கு போயிட்டு வர பிள்ளைக்கு சோறு இருக்காது. அன்பார்ந்தவர்களே, என்ன நடக்குது தெரியுமா? இது இல்லாமல் பரக்கத் இல்ல. என்ன பரக்கத் இல்லைன்னு சொன்னா, நம்மட சகல்ல நம்ம ஷைத்தானை வச்சுக்கிறோம், நம்மட சாப்பாட்டுல ஷைத்தான் சாப்பிடுறான், நம்மட வீட்டுக்குள்ள ஷைத்தான் இருக்கிறான். நம்மளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறது யாரு? ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். இத நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த ஷைத்தான் இப்லீஸுக்கு கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு தானே இது அலாதி பிரியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளினுடைய அதிகாலையிலும் இப்லீஸ் கூட்டாளிமார கூப்பிட்டு சொல்றானா, நீங்க புத்தளத்துல கூப்பிட்டு அழைச்சு சொல்றேன்னு சொன்னா, புத்தளத்துல நீங்க இந்த பகுதிக்கு போங்க, நீங்க இந்த ஏரியாவுக்கு போங்க, நீங்க பின்ன கரக்கடை ஏரியாவுக்கு போங்க, இப்படின்னு பிரிச்சு பணிகளை கொடுத்து போட்டு மாலையில அழைக்கிறான். எல்லாரையும் அழைச்சி, இன்றைக்கு உள்ள உங்களோட டைம் டேபிள் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு உள்ள உங்களோட ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரோக்ராம் சொல்றது. என்ன சொல்றது? ஐவேளை தொழக்கூடிய ஒரு தொழுகையாளி நான் தொழாம ஆக்கி போட்டேன். இன்றைக்கு ஒருத்தர் 5 நேரம் ஜமாத்தோட போவாரு, இன்றைக்கு ஒரு டைம் கூட ஜமாத்தோட இல்ல, எல்லா தொழுகையும் வீட்டுல தொழும்படி ஆக்கிட்டேன். இன்னொருத்தர் என்ன செய்வாரு? நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வாரு, இன்றைக்கு செய்யாம ஆக்கிட்டேன். இப்படியே சொல்லி கொண்டு வர்ற பொழுது ஒருத்தன் சொல்லுவானா, நான் என்ன செஞ்ச தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ள போய்
அவரையும் அவருடைய மனைவியும் பிரிச்சு போட்டேன் என்று சொன்ன உடனே இப்லீஸ் அவனை கட்டி அணைச்சி நீதான் நம்மட நல்ல கூட்டாளி வான்னு சொல்லி போட்டு அவனை கட்டி அணைப்பதா ஹதீஸ்ல வருது. இது அவனுக்கு ரொம்ப பிரியம் என்று வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இதுல நமக்கு என்ன விளங்கு தெரியுமா? நம்ம ஒரே ஒரு துவா, ஒரு பிரார்த்தனையை நம்ம வீட்டுக்குள்ள போக்குள்ள ஓதாதால என்ன எந்த அளவுக்கு பிரச்சனை போகுதோ, நம்மளும் நம்மட மனைவியும் தலாக்கு வரைக்கும் போறோம். சில வீடுகள்ல சோத்துக்கு உப்பு கூட்டிட்டுங்கிறதுக்காக வேண்டி, கறிக்குள்ள தலைமுடி இருந்ததுக்காக வேண்டி தலாக்கு காலிக்கோட்டு வரைக்கும் போன குடும்பங்கள் இருக்குதா இல்லையா? என்ன காரணம் சகோதரர்களே? நம்ம இஸ்லாத்தை பின்பற்றல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த பிரார்த்தனை நம்ம சொல்லல. அது போகட்டும், நம்ம சாப்பிட்டு முடிஞ்சாச்சா? நம்ம சாப்பிட்டு இது ஏன்னு சொன்னா எந்த அளவுக்கு வாழ்க்கை வணக்கமாக இருக்கிறது, வணக்கம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததா இருக்கிறது சொல்றேன். நம்ம சாப்பிட்டு முடிஞ்சிட்டு நம்ம தூக்கத்துக்கு போகிறோம். நம்ம தூக்கத்துக்கு போனோம்னு சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ள வர்ற பொழுது பிரார்த்தனையை ஓதல்ல, துவா ஓதல்ல. ஓதாமல் இருந்தால் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறது? அவர் இருப்பார், பெரியவர் இருப்பாரு. அப்படி இருந்தார் என்று சொன்னால் அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் தூங்க செல்ற பொழுது ஒரு சின்ன பிரார்த்தனை சொல்லி தராங்க. எல்லாருக்கும் தெரியும். மொண்டசிரி பிள்ளையிலிருந்து தாலீம் குர்ஆன் ஓதுற பிள்ளை வரைக்கும் தெரிஞ்ச பிரார்த்தனை, பிஸ்மிக்க அல்லாஹும்ம அமூத்து வாஹியா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம எல்லாரும் ஓதுறோமாங்கிறதா கேள்வி. நம்ம எல்லோருமே இந்த பிரார்த்தனையை ஓதுகிறோமா என்று பார்த்தால் நம்மள 90% ஆட்கள் ஓதுறது இல்ல. ஓதுறதால என்ன பிரயோசனம், ஓதாதால என்ன பிரயோசனம் என்று கேட்டால், ஓதிவிட்டு தூங்கணும்னு சொன்னால் நம்மளோட தூக்கம் நமக்கு ரெஸ்டா இருந்தாலும் அந்த தூக்கம் நமக்கு வணக்கமாக அமைகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற, வஜஅல்னல் லைல லிபாசா, இரவை உங்களுக்கு ஆடையாக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். ஆடண்டா என்ன? பகல் முழுக்க கஷ்டப்பட்டு களைத்து வியர்வை சிந்தி உழைச்ச நமக்கு அந்த களைப்புக்கான ஒரு ஓய்வாக இரவை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அந்த ஓய்வு நம்மட உடம்புக்குரிய ரெஸ்ட் இபாதத்தாக மாறுத. எப்படி மாறுது? ஒரே ஒரு பிரார்த்தனை, ஒரே ஒரு துஆவால அது இபாதத்தா மாறுது. அந்த துஆவை நம்ம ஓதாமல் தூங்குறோம்னு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாகுது ஷைத்தானு அலா காஃபியத்தி ராசி அஹதிக்கும் ஸலாது குதா. நீங்க தூங்க போய்த்தீங்களா? நீங்க எல்லாம் சும்மா தூங்குறீங்களா? ஷைத்தான் உங்களோட தலையில 3 முடிச்சு போடுறானாம். எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு போடுகிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைனிஸ்தைகல ஃபதக்கரல்லாஹ தஆலா. 3 முடிச்சு போட்டுக்க பிறகும் ஒரு முஸ்லிம் விழித்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினாள். என்ன ஞாபகம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வைலைஹின் நுஷூர். இதான் பிரார்த்தனை. ரசூலுல்லாஹ் சொல்லிருந்த ஒரு சின்ன பிரார்த்தனை, தூங்கி எழுந்தவுடன் ஓதுற பிரார்த்தனை. இதை தூங்கக்குள்ள நம்ம ஓதலைன்னு சொன்னா நம்மளால தூங்கி நேரத்தோட எழ முடியாது. எழ முடியலன்னு சொன்னால் அந்த பிரார்த்தனையை நம்மால் ஓத முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைனிஸ்தைகல ஃபதக்கரல்லாஹ், விழித்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் இன்ஹல்லத் உக்தா, ஒரு முடிச்சு அவிழ்ந்துடுமா. வைன் தவல்ல, அவன் எழுந்து துஆ ஓதி உது செய்தால் இன்ஹல்லத் உக்தா, 2வது முடிச்சும் அவிழ்கிறது. வைன் சல்லா ரகாத்தைனி, அவன் 2 ரகாத்துக்கள் தொழுதால் இன்ஹல்லத் உக்தா, 3வது முடிச்சும் அவிழ்ந்து அஸ்பஹ தையிபன் நஃப்ஸி நசீதன், அதிகாலை அடைகிற பொழுது நல்ல உள்ளத்தோடு உற்சாகமாக அவன் அதிகாலை அடைகிறான். இல்லா இதெல்லாம் செய்யல. என்ன? ராவில துஆவதல்ல, எழுந்து துஆவதல்ல, ஓது செய்யல, தொழல்ல, இதெல்லாம் செய்யலன்னு சொன்னால் அஸ்பஹ ஹபீதன் நஃப்ஸி கஸ்லானன், அதிகாலை அடைகிற பொழுது சோம்பேறியாக ஒரு மோசமான உள்ளத்தோடு அவன் அதிகாலை அடைகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். என்ன தெரியுமா பார்க்கிறோம்? சில வீடுகள்ல காலையில போனா விளங்கும், எல்லோருமே 7 மணிக்கு தான் எழும்புவாங்க. என்ன? ஆபீஸுக்கு போற வாப்பாவும் 7 மணிக்கு தான் எழும்புவாரு. அவர் 8 மணிக்கு ஆபீஸ் சைன் பண்ணணும். ஸ்கூலுக்கு போற 7:30 ஸ்கூலுக்கு போக வேண்டிய பிள்ளையும் 7 மணிக்கு தான் எழும்பும். இந்த 2 பேரையும் 2 இடத்துக்கு அனுப்ப வேண்டிய உம்மாவும் 7 மணிக்கு தான் எழும்புவாங்க. அந்த டைம்ல வரும் ஒரு பிரச்சனை பாருங்க, பாத்ரூம்ல ஆக கூட பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? வாப்பா ஆபீஸுக்கு போறதுக்கு போயிட்டு நிப்பாரு, மகன் தட்டுவான். என்ன?
வாப்பா காலை கூட்ட 7:30க்கு, உங்களுக்கு வேண்டா 8 மணிக்கு தான் ஆபீஸுங்குவான். ஏன் காரணம்? நேரத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த பிரார்த்தனையை ஓதாம படுத்தீங்க, எழும்பி ஓதல்ல, அதிகாலையில சுபஹ் தொழல்ல, உன்னுடைய குடும்பத்துக்கு காலையிலே முசீபத்து பிரச்சனை வந்துட்டு, வாப்பாட முகத்தை மகனால பார்க்க முடியல, மகண்ட முகத்தை வாப்பாவால பார்க்க முடியல, 2 பேரும் சேர்ந்து உம்மா கேசுறது. என்ன கேசுறது? நீங்க நேரத்தில் எழுப்பி தேத்தனை ஊத்தி வச்சு எழுப்பிக்கலாம் தானு சொல்லி போட்டு உம்மா கேசுறது, உம்மா திருப்பி பேசுவா. இப்படியே பிரச்சனை போகுது. அன்பார்ந்தவர்களே, இது யார் ஏற்படுத்துறது? ஷைத்தான் ஏற்படுத்துறான். நம்மட வீட்டுல ஏற்படுத்துறான். நம்மட வாழ்வு தூக்க விஷயம் இருக்குதானே, இதை நம்ம வணக்கமாக மாத்திருந்தோம்னு சொன்னால் ஒரே ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை நம்ம சரியாக செய்தோம்னு சொன்னால் அது வணக்கமாக மாறுகிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? இரவையில நம்முடைய மனைவியோடு நம்ம இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுற அந்த இல்லற வாழ்வு இருக்குதானே, இது ஏன் நம்ம ஈடுபடுறோம்னு கேட்டால், நம்ம எல்லோருமே நம்மட உடம்பில் உள்ள ஆசையை, மனசில் உள்ள இச்சைகளை தீர்ப்பதற்கு தானே நம்ம மனைவிட்ட போறோம். இதை கூட வணக்கம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதை எப்படி வணக்கம் என்று சொல்லுது? இதுல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான பிரார்த்தனை சொல்லி தராங்க. அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தானி மா ரஸக்னா. யா அல்லாஹ், ஷைத்தானிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தர்றோம், எங்கள் 2 பேரின் ஊடாக வளர்ற பிள்ளையும் ஷைத்தானிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக என்ற ஒரு பிரார்த்தனையை ஓதிட்டு நம்ம இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டோம்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அது கூட வணக்கமாக மாறுறதை நம்ம பார்க்கிறோம். நம்மள்ட்ட இல்லாமல் இருக்கிறது. அப்ப வாழ்வும் வணக்கமும் என்று சொன்னால் நம்மட வாழ்க்கையினுடைய சகல விஷயங்களை வணக்கமாக நம்ம மாத்தலாம். எப்படி மாத்துறதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்ம மாத்தல, நம்ம அதுகளை சரியாக செய்யல. செய்யாதால நம்மளுக்கு என்ன வருது? நமக்கு பெரிய லொஸ்ட் வாழ்க்கையில வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். ஏன் சொல்றது தெரியுமா? நேரத்தோட துஆ ஓதிட்டு படுத்தான்னு சொன்னால், தூங்கினங்கன்னு சொன்னா நீங்க சுபஹ தொழுவீங்க. சுபஹ ஜமாத்தோட யார் தொழுகிறாரோ, ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு எல்லாருக்கும் வேணுமா இருந்தா, நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய மலக்குமாருடைய துணை இருக்கணுமா இருந்தா, நம்ம சுபஹ ஜமாத்தோட தொழணும். ஜமாத்தோட எப்போ சுபஹ தொழாமல் போறோமோ அப்ப பாதுகாப்பு இல்லாமல் போகுது. எப்ப பாதுகாப்பு இல்லாமல் போகுதோ அப்ப நம்மட பிசினஸ்ல லொஸ்ட் வரும், நம்ம போற பயணங்கள்ல தடங்கள் ஏற்படும், நம்மட வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கும், நம்ம எங்க போனாலும் நமக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். நம்ம முன்னேறி அல்லாஹ்வை தவக்குல் வச்சுட்டு நம்மளால போக முடியாமல் இருக்கும் சொன்னால், நம்ம இங்க கோட்டை விட்டு இருக்கிறோம், இங்க அதிகாலையில நம்ம கோட்டை விட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு முஸ்லிம் வணக்கவாளியாக, வாழ்க்கையை வணக்கத்தோடு இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன பிரார்த்தனை சொல்லி தராங்க. என்ன பிரார்த்தனை தெரியுமா? ஒரு அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா, யா அல்லாஹ், உன் மூலம் தான் நாங்கள் காலை அடைகிறோம். வபிக அம்சைனா, சின்ன பிரார்த்தனை, உன் மூலம் தான் மாலை அடைகிறோம். வபிக நஹ்யா, உன் மூலம் தான் நாங்கள் உயிர் வாழுகிறோம். வபிக்க நமூத்து, உன் மூலம் தான் நாங்கள் மௌத்தாகிறோம். வைலேகில் நுசூர், உன்னளவில் தான் நாங்கள் மீண்டு வர இருக்கிறோம் என்ற ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை ஒரு முஸ்லிம் ஓதுவானாக இருந்தால் அவன் மாலை வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது, அவன் வாழ்வு மாலை வரைக்கும் வணக்கமாக இருக்கிறது. மாலையில ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, அல்லாஹும்ம பிக அம்சைனா, யா அல்லாஹ், உன் மூலம் தான் மாலை அடைஞ்சோம் சொல்லி ஆரம்பிக்கிற அந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நம்ம ஓதுனோம்னு சொன்னால் நம்ம அடுத்த நாள் காலை வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வணக்கத்தோடு நம்ம பிணைக்கப்பட்ட வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை இருக்கிறது. இதுதான் வாழ்வு வணக்கம். அன்பார்ந்தவர்களே, சின்ன ஒரு உதாரணம் தான். டெலிபோன்ல நம்ம எல்லாம் கதைக்கிறோமே, இந்த டெலிபோன்ல கதைக்கிற கதையை கூட நம்ம வணக்கமாக மாத்த முடியும். நீங்க எல்லாம் கேட்பீங்க, டெலிபோன்ல பேசுறது எப்படி வணக்கம் அப்படின்னு கேட்பீங்க. டெலிபோன்ல பேசுறது என்ன வணக்கம், அது எப்படி வணக்கமாகும், அதுல ஹராம் தானே கலக்குது, அது எப்படி வணக்கமாகும் கேட்பீங்க. அன்பார்ந்தவர்களே, டெலிபோன் வர்ற பொழுது நம்ம எல்லோருமே எடுத்த உடனே ஹலோ அப்படிங்கிறோம். நம்ம எல்லோரும் ஆங்கில கலாச்சாரத்துக்கு நம்ம மாறிட்டோம்.
நம்மட வாப்பாமார் அப்பமாரெல்லாம் வந்து வெள்ளைக்காரரை திரத்துறதுக்காக வேண்டி இங்கிலீஷ் ஹராம்னு சொன்ன சமுதாயம் நம்மட சமுதாயம். ஆனால் நம்ம எடுத்த உடனே ஹலோங்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில ஒரு ஆள் வந்து குந்துறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று குந்துறாரு. ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து அலைக்கு அஸருண்டாங்க, உனக்கு 10 நன்மைண்டாங்க. இன்னொருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்றாரு. ரசூலுல்லாஹ் அலைக்கு 20, உனக்கு எத்தனை? 20ண்டாங்க ரசூலுல்லாஹ். இன்னொருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அலைக்க 30, உனக்கு 30 நன்மைண்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை கோல் வருது? அந்த கோலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஹலோ சொல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொன்னோம்னு சொன்னா ஒரு நாளைக்கு 10 கோல் வந்தால் 300 நன்மை நமக்கு மிக லேசாக வருது. 300 கோல் வந்தா 3000 நன்மை லேசா வருது. நம்ம யாராவது செய்யறோமா? யாராவது பின்பற்றமா? நம்ம எல்லாம் யோசிக்கிறோம், எப்படி வாழ்க்கையை வணக்கமா ஆக்கிறது? வாழும் வணக்கம் என்ன சொல்ல போறாரு, இதுல என்ன விஷயம் இருக்கும்? பள்ளிக்குள்ள இருக்கிற பொழுது வணக்கத்தோடு இருக்கலாம், வெளியே போனா செய்ய முடியாமல் இருக்கிறது என்று தான் எல்லாரும் யோசிக்கிறோம். வணக்கமாக மாத்தலாம் என்று நம்ம யோசிக்கல. நம்மட வியாபாரத்தில் நம்ம வணக்கமாக இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம், நம்ம இபாதத் செய்யலாம், இதுல நம்ம பள்ளியில இபாதத் செய்யலாம், ஆனா பிசினஸ்ல கொஞ்சம் கஷ்டம். ஆக சொல்றேன், பிசினஸ்ல கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. ஏன்? அதுல வந்து செக் இல்லாம செய்ய முடியாமல் இருக்கிறது, பேங்க் தொடர்பு இல்லாமல் செய்ய முடியாமல் இருக்கிறது, எனவே கொஞ்சம் ஓடி வாங்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி சொல்லியே காலத்தை கடத்திட்டு போற பிசினஸ் ஆக்களை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்மட வியாபாரத்தில் வட்டி இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், அடுத்த முஸ்லிம் சுரண்டப்படாமல், பிற முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைக்கப்படாமல், வேறு ஒருத்தனுக்கு லொஸ்டாகாமல் நம்மட பிசினஸ் நம்ம சரியான முறையில் அல்லாஹுவை சாட்சியாக வச்சு செய்தோமாக இருந்தால் நம்மட பிசினஸ் வணக்கமாகும். நம்மட குடும்ப வாழ்வு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் சரியான முறையில் நடைபெறுமாக இருந்தால் நம்மட குடும்ப வாழ்வு வணக்கமாக மாறும். அன்பார்ந்தவர்களே, இதுல வந்து நம்ம சில வேளை நாம தோத்து போயிடுறோம். என்ன தோத்து போறோம் தெரியுமா? நம்ம இபாதத்தோடு இருக்கிறோம், நம்ம மார்க்கத்துக்காக கஷ்டப்படுறோம், ஆனா நம்மட குடும்பம் வந்து வணக்கத்தை விட்டு தூரமா இருக்கிறது, விலகி விடுறார்கள். எனவே அதை நம்மளால தடுக்க முடியாமல் இருக்கிறது. நம்மட வீடுகளில் சைத்தானிய ஊசலாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நவீன ஜாகிலியத்தின் தாக்கங்கள் இருக்கிறது. அதை நம்மளால தடுக்க முடியாமல் போகிறது சில பொழுது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு வீடுகளில் உள்ள பெரும்பான்மையான பெண்கள் வந்து சினிமா நாடக பிரியர்கள், தொலைக்காட்சி தொடர் நாடகங்களை வந்து பார்க்கிறதுல வந்து அவங்க ரொம்ப இன்றைக்கு கரெக்டாக அதை வந்து தொழுகையை விட்டா கூட அந்த கட்டத்தை விடுறதுக்கு தயாரா இல்லாத வீடுகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த நாடக டைமுக்கு சில வீடுகளுக்குள்ள போனா கள்ளனுக்கு தெரிஞ்சா களவெடுக்க லேசான டைம் அதுதான். கள்ளனுக்கு வந்து களவெடுக்கிறதுக்கு ரொம்ப லேசான டைம் என்ன? நாடகம் போற டைம். அந்த டைம்ல யாரு வீட்டுக்குள்ள இறங்கினாலும் பெண்களுக்கு தெரியாது. சில பொழுது மாப்பிள்ளை வந்தா கூட கொஞ்சம் இருங்க, கட்ட முடிஞ்சுதான் நான் கவனிப்பேன்னு சொல்லக்கூடிய மனைவிமார்களை நம்ம வீடுகளை வச்சுக்கிறோம்னு சொன்னால் நம்ம எங்க நம்மட வாழ்க்கையில வணக்கம் இருக்கிறது? நம்ம எங்க சைத்தானை விரட்டி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இறை விசுவாசிகளே என்று அல்லாஹ் விளித்து, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்துல பரிபூர்ணமா வாங்க. யார் அழைச்சு அல்லாஹ் சொல்றான்? காபிர்கள் அழைச்சு சொல்லல, இஸ்லாத்துக்கு வெளியில் உள்ள சமுதாயத்தை அல்லாஹ் அழைச்சு சொல்லல, ஈமான் கொண்ட மக்களை என்று அழைத்து, என்னை விசுவாசிக்கின்றவர்களே என்று அழைத்து, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுகின்ற மக்களை அழைத்து இஸ்லாத்துக்குள்ள நீங்க பரிபூர்ணமா வந்துடுங்க. வலா தத்தபியூ குத்வாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடக் கூடாது. ஏன் தெரியுமா? இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 208வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஷைத்தானுக்கு வீடு வாடகைக்கு கொடுத்த மக்களாக நாங்கள் இருக்கிறோம். வாடகை வாங்காம நம்ம வீட்டுக்குள்ள ஷைத்தானை வச்சுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இருக்கிறானா இல்லையா? ஷைத்தான வீட்டுக்குள்ள வச்சுட்டு வீட்டுல இஸ்லாமிய சூழலை தேடி அலைந்தால் இஸ்லாமிய சூழல் வீட்டுக்குள்ள இருக்காது, இஸ்லாமிய சூழல் அந்த சமுதாயத்திலே வராது. அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லோருமே தூய்மையான ஊராக நம்ம இருக்கணும் யோசிக்கிறோம். ஆனா நம்முடைய வீடுகளை தூய்மையான வீடுகளாக ஆக்காமல்
நம்மட சமுதாயம் தூய்மையான சமுதாயமாக வராது. அன்பார்ந்தவர்களே, வாழ்வும் வணக்கமும் என்று சொன்னால் நம்மட சகல விஷயங்களும் வணக்கமாக அமைய வேண்டும். நம்ம வணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்ம பெரிய அளவுல வரிந்து கட்டி கொண்டு வேலை செய்ய சொல்லல. அன்பார்ந்தவர்களை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்த அல்லாஹ்வுடைய தூதர், பிலாலே உங்களுடைய செருப்போசையை நான் சுவர்க்கத்தில் கேட்கிறேன் பிலால், என்னப்பா பெருசா அமல் செய்யறீங்க பிலாலே என்று ரசூலுல்லாஹ் பிலாலை அழைத்து கேட்டார்கள். பிலால் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு விடையை சொன்னாரு. நம்ம எல்லாரும் யோசிப்போம், சுவர்க்கத்துக்கு அவருடைய செருப்போசை கேட்கிற அளவுக்கு பெரிய அமல் என்ன செஞ்சிருப்பார் பிலால்? பிலால் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னீர்கள் ஒவ்வொரு உது செய்கிற பொழுதும் உலுவுக்குரிய 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். அந்த உலுவின் பொழுது தொழ வேண்டிய சுன்னத்துக்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் விட்டதே கிடையாது. எந்த சுன்னத்? ஒவ்வொரு உதுவை புதுப்பிக்கிற பொழுதும் உலுவுக்குரிய 2 ரக்காத் சுன்னத். அந்த சுன்னத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில விட்டதே இல்லை. அதனால் பிலாலுடைய செருப்போசை அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்தில் கேட்கிறது என்றார்களே, நம்ம செய்றோமா? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் அவருடைய வாழ்க்கையும் வணக்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சின்ன செய்திகளை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீபத்தானி அலல் லிசான், நாவுக்கு லேசான 2 கலிமா இருக்கிறது, சொல்லித்தாரேன். சகீலத்தானி ஃபில் மீசான், தராசுல அல்லாஹ்வுடைய மீசான்ல ரொம்ப பாரமானது. வ ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனுக்கு படைப்பாளனுக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். என்ன வார்த்தை? 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தையும் மீசான்ல நம்மளை கொஞ்சம் டொப் லெவலில் கொண்டு போய் வைக்குது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமாக்கி வைக்குது. அதுதான் நம்மளை சுவர்க்கத்துக்கு அழைச்சி செல்லக்கூடிய 2 வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அருமை சஹாபாக்கள் சிலர் வராங்க. 7 சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் நன்மையில கொஞ்சம் குறைவா இருக்கிறோம். என்ன குறைவா இருக்கிறோம் சொன்னா, செல்வந்த சஹாபாக்கள்கிட்ட காசு இருக்குது, நிறைய காசை தர்மம் பண்ணி நன்மையை பெற்றுக் கொள்றாங்க. நம்மளால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நம்மளால காசு இல்ல, நம்ம தர்மம் பண்ண முடியாமல் இருக்கிறோம், நன்மையை பெறுறதுக்கு எங்களுக்கு வேற வழி இருக்கிறதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 சஹாபாக்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிருக்கணும்? நீங்களும் போய் கஷ்டப்பட்டு உழைச்சு காசு சேர்த்து நீங்களும் தர்மம் பண்ணுங்க ரசூலுல்லாஹ் சொல்லாம, அந்த செல்வந்த சஹாபாக்கள் பணத்தினால் பெற முடியாத நன்மையை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் போன்ற திக்ருகளை சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க அந்த சஹாபாக்களை. அந்த 7 சஹாபாக்கள் பள்ளியில குந்தி சுப்ஹானல்லாஹ்ண்டும் அல்ஹம்துலில்லாஹ்ண்டும் அல்லாஹ் அக்பர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தால் ரசூலுல்லாஹ் அந்த செல்வந்த சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, இந்த 7 சஹாபாக்கள் இந்த தஸ்பீகளை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிச்சால் இந்த செல்வந்த அந்த 7 சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்ன, நம்ம பணத்தால ஒன்னையும் செய்ய முடியாமல் இருந்தோம், நமக்கு சொல்லி இருந்த வணக்க வழிபாட்டை செல்வந்த சஹாபாக்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலையோட ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க நமக்கு சொல்லி தந்த வணக்கம் இருக்குதே, இது அவங்களும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன யார் ரசூலுல்லாஹ் செய்யறது? வேற ஏதாவது இருக்குதா நன்மை அள்ளிக்கொள்வதற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ் நாடுனாக்களுக்கு தான் சல்லியை கொடுப்பான், நீங்க போயிட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 சஹாபாக்கள் அனுப்புறாங்க. அன்பார்ந்தவர்களே, எதுல போட்டி போட்டாங்கன்னு பாருங்க. எதுல அவங்களோட போட்டி? வாழ்வு முழுவதும் வணக்கமாக இருக்க வேண்டும் என்கிறதுல போட்டி. ஆனால் நம்ம பள்ளிக்குள் இருக்கிற பொழுது மாத்திரம் முஸ்லீமா இருக்க யோசிக்கிறோம். நம்மட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், மார்க்கத்தின் பேரால் பேசக்கூடிய நாங்கள், மார்க்கத்துக்காக கஷ்டப்படுறோம்னு சொல்லிக் கொள்ற நாங்கள், சண்டை பிடிக்கிற பொழுது நம்மட வாயிலிருந்து வர்ற வார்த்தை இருக்குது, அது அசிங்கமான வார்த்தையாக வருது, அது மோசமான வார்த்தையாக வருதுன்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம பயப்பட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், மா யல்பிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நாவு மொழியக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆகுது. எங்க?
இங்க வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் 2 மலக்குமார்கள். அந்த 2 பேரும் நம்மட நாவு மொழியக்கூடிய ஒவ்வொரு வேடையும் ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்யப்படுகிறது. அப்ப பதிவு செய்யப்படுறன்னு சொன்னால் நம்ம என்ன யோசிக்கணும்? நம்மட நாவு யோசிக்கணும். நம்ம நல்ல வார்த்தை பேசினோம்னு சொன்னா நம்ம வணக்கவாளியாக பதிவு செய்யப்படுறோம். நம்ம கெட்ட வார்த்தை பேசணும்னு சொன்னால் நம்ம ஷைத்தானிய பாதையில் ஷைத்தானை பின்பற்றுகின்ற கூட்டத்தில் நம்ம பதிவு செய்யப்படுறோம். இடது பக்கத்தில் நம்மட விஷயம் ரெக்கார்ட் ஆக போகுது என்கிற பயம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செட்டப் பண்ணி 2 சைடுக்கு 2 பேரை வச்சுக்கிறானே. நமக்கு ஞாபகம் வருதா? நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்மட நாவை வணக்கமாக வணக்கத்துக்குரிய விஷயமாக மாற்ற முடியும். நம்மள நிறைய பேர் அதுல ஃபெயில் ஆகிடுறோம், அதுல நிறைய பேர் அவுட் ஆகிடுறோம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரண்டி பண்றாங்க. என்ன? யார் மயல்மனுலி மா பைன லிஹ்யைஹி வமா பைன ரிஜ்லைஹி அல்மனு லஹுல் ஜன்னா. யார் தன்னுடைய 2 கால்களுக்கும் 2 உதடுகளுக்கும் இடையில் உள்ளதையும் பாதுகாப்பதாக எனக்கு வாக்குறுதி அளிக்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கிறேன், சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி என்ற ரசூலுல்லாஹ் சொல்ற அளவுக்கு முக்கியமான உறுப்பை நம்ம மோசமாக பயன்படுத்திட்டு போறோம்னு சொன்னால் நம்மட வாழ்க்கையில் எங்க வணக்கம் இருக்கிறது? நம்மட வாழ்க்கை வணக்கத்தை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையை வணக்கமாக வைத்துக் கொள்வதாக இருந்தால், வாழ்வு வணக்கமாக மாற வேண்டுமாக இருந்தால் நாம என்ன செய்யணும் தெரியுமா? 2 விஷயம், 2 விஷயம் முக்கியமான விஷயம். அந்த 2ஐயும் சரியாக எடுக்கணும். என்ன விஷயம்? முதலாவது குர்ஆனை பற்றிய அறிவு நம்மள்ட்ட இருக்கணும். குர்ஆனை பற்றிய அறிவு நம்மள்ட்ட இல்லாமல் எப்பொழுது போகிறதோ நம்ம குர்ஆனிய சமுதாயமாக இல்லாமல் குர்ஆனை விட்டு தூரமாகி போய்கின்றோம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறது தெரியுமா? மார்க்கத்தை விளங்கணும், பயான் கேட்கணும் யோசிப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனோட நாவுகள் மொழிந்திருக்காது, அவங்களுக்கு குர்ஆனோட தொடர்பு இருக்காது. அன்பார்ந்தவர்களே, இங்க வந்திருக்கிற எல்லார்ட்டையும் நான் மனசை தொட்டு கேட்கிறேன். சென்ற ரமலானுக்கு நம்ம குர்ஆனை புரட்டி ஓதியதற்கு பிறகு இதுவரைக்கும் நாம் ஓதிய ஜுசுக்கள் எத்தனை என்று கேட்டால் பெரும்பான்மையானவருடைய கைகள் உயர்வதற்கு தயங்கும். அந்த அளவுக்கு தான் நமக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான தொடர்பு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உலக சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனோடு நமக்கு எப்பொழுது தொடர்பு இல்லாமல் போகிறதோ அந்த சந்தர்ப்பங்கள் நம்ம வணக்கம் இல்லாத சந்தர்ப்பங்களாக நமக்கு மாறும். அன்பார்ந்தவர்களே, அதே போல சுன்னாவை சரியான முறையிலே புரிந்து கொள்கிற சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற வேண்டும். சுன்னாவை பாதுகாக்கின்ற சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற வேண்டும். சுன்னாவை தெரிந்து அறிந்து அதன் அடிப்படையில் நடப்பதற்கு முயற்சிக்கின்ற சமுதாயமாக மாறுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு வணக்கமாக இருக்கும். நிறைய பேருக்கு சுன்னா பத்தி எந்த விதமான அறிவும் இல்லாமல் இருக்கும். சில ஆட்கள் முயற்சிக்கிறது கூட இல்லை. என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களோட வீட்டில் எல்லா ஜாதி புத்தகம் இருக்கும், எல்லா ஜாதி சீடியும் இருக்கும். ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள் அந்த சீடிகள் அந்த புத்தகங்கள் இருக்காது. எத்தனை பேர் வீட்டில் புகாரி அல்லது முஸ்லிம் தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது கையை ஒசுத்துங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கையை ஒசுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா ஒசுத்த மாட்டாங்க? அதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம், அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு மார்க்கம் படிப்பதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட இந்த உலக கல்விக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் அதிகமானதாக இருப்பதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, தெளிவான விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வணக்கமாக ஆக வேண்டுமாக இருந்தால் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய சகல விஷயங்களிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும். அவைகளை அந்த சின்ன சின்ன திக்ருகளை, ஔராதுகளை, துஆக்களை மனனமிட வேண்டும். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தாத பொழுது நாங்கள் ஈமானை விட்டு தூரமாகிய சமுதாயமாக, ஹராத்தில் விழுந்த சமுதாயமாக, வணக்கம் இல்லாத சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டி வரும். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இறுதியாக என்ன சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவுதான் அதிகாரத்தோடு, ஆட்சியோடு, செல்வ செழிப்போடு, பெரும் செல்வாக்கோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் ஒரு நாளைக்கு மௌத்தை
சந்தித்தே ஆக வேண்டியிருக்கிறது. நாம் மௌத்தாகியே தீர வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தை ஒரு கணம் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த, இந்த உலகத்தில் 95 வருடங்கள் வாழ்ந்து 24 வருடத்தை தன்னுடைய சமுதாயத்துக்காக சிறைச்சாலையில் கழித்த நெல்சன் மண்டேலா நேற்று அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அவருடைய மரணத்துக்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய போலீஸ்காரன், இந்த உலகத்தினுடைய ரவுடி அமெரிக்காவினுடைய அதிபருடைய வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ்ல வச்சு அரை கம்பத்தில் கொடிகள் பறக்க விடப்படுகிற அளவுக்கு தன் பக்கம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த கருப்பு சரித்திரம் என்று இந்த உலக வரலாற்றில் பதிவாகிய நெல்சன் மண்டேலா, அவருக்கு என்ன அதிகாரம், எந்த அளவுக்கு அவரை உலகம் திரும்பி பார்த்தது, எந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் ஆட்சி இருந்தது, அவரால் இந்த உலகத்தில் நிலைத்து வாழ முடிந்ததா? ஆனால் அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே அவரை அனுபவிக்க செய்திருந்தான். ஹிதாயத் இல்லாமல் அவர் மரணித்திருக்கிறார் சொன்னால், அவர் என்னதான் இந்த உலகத்தில் சாதனை புரிந்து, என்னதான் இந்த உலகத்தில் பெரியாள் என்று வாழ்ந்தாலும், என்னதான் இந்த உலகத்தில் தம்பட்டம் அடித்து வாழ்ந்தாலும், அவரால் எந்த விதமான பிரயோசனமும் இந்த உலகத்துக்கோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ கிடையாது என்பது இந்த உலகத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்வதை போல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இறை விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றக் கூடாது. ஏனென்றால் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான்ங்கிறதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை வணக்கமாக மாற்றுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வணக்கத்தோடு வாழக்கூடிய, தங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் வணக்கமாக மாற்றி வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக, வணக்கத்தோடு மரணிக்கக்கூடிய, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணித்து சுவர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக என்னையும் உங்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கில் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி